நேந்திரன் சிப்ஸ் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். சிப்ஸோட கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே தோல் உரித்து வச்சுருக்கிற நேந்திரன் காயிலிருந்து ஒரு காயை மட்டும் சீவி எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம சீவி வச்சுருக்கிற காயை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒட்டுக்கா சீவி வைக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதுக்காக நிறைய பேர் டேரெக்டாக எண்ணெயிலேயே சீவுவாங்க. எனக்கு அந்த மெத்தட் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க. அதனால் கடாயில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் சீவி போட்டுட்டு இது வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது சீவி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் தண்ணியில் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து 1 ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும்போது படப்படன்னு சத்தம் வரும். அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சத்தம் அடங்கிரும். நேந்திரன் சிப்ஸ் செய்யும்போது எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய கடைகளில் இப்போ ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், கொதியை அடங்கிருச்சு, கலரும் மாறி இருக்கு. நம்ம எடுத்து லைட்டாக ஆட்டி பார்த்தோம்னா சலசலன்னு சத்தம் வருங்க. அவ்வளோதான், நேந்திரன் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.